ஊதாரி மைந்தனை எடுத்துக்கிறோங்க. அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான், இஷ்டம் போல பாவம் செய்தான். கடைசியில் புத்தி தெளிந்தவனாக என்ன சொல்கிறான்? நான் என் அப்பா வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போவேன், இங்கே போவேன், அவன் ஆறுதல் கொடுப்பான், இவன் ஆறுதல் கொடு, அப்படி இல்லை. நான் எழுந்து என் அப்பா கிட்ட போவேன். இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? நான் எழுந்து என் அப்பா கிட்ட போவேன், அவர் என்னை மன்னிப்பார். உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஐயோ, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இனி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரதிக்கனை எடுக்கணுங்க. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பாவம் செய்வாங்க, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போய் அதே மாதிரி பாவம் செய்வாங்க, ஐ எம் சாரி. அதுக்கடுத்து இங்கே போய் திருடுவாங்க, ஐ எம் சாரி, நான் பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்தை மறந்து போன சகல பாவங்களையும் மன்னியும். மன்னிக்கப்படுமா? உன் பாவம் மன்னிக்கப்படுமா? நீயே உன்னையவே ஏமாத்திக்கிட்டே இருக்கிறா என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள். நீ புரணி பேசுகிற, வாய் கிளிய